Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மீடியத்துக்கு. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே படித்து வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2 மார்க்ஸு. 2 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ 1 to 10 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது சாப்டர் 1ல். ஸோ அதுக்கடுத்து 10 to 15 சரிங்களா, 2 மார்க்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க் இதில் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். ஸோ 3 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்கு ஃபஸ்ட் லெசன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு 7 கொஸ்டின். மற்றது எல்லாமே 4, 5 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான், நீங்கள் வந்து படிச்சிருங்க. நம்ம குவார்ட்டர்லி போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 to 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கிர்காஃப் விதியெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின், முதல் விதி, இரண்டாம் விதி, இது எல்லாமே. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 2 மார்க் சரிங்களா. 2 மார்க் மட்டும் எல்லா லெசன்லேயும் ஒரு 10 to 15 கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, தாம்சன் விளைவு இது எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 5 மார்க்ஸு. 5 மார்க்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃபோட லிங்க் வந்து ஒரு சில கொஸ்டின் அப்டேட் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ட்ரைவுமே கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் அதிக பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ இது வந்து யூனிட் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது மீதி இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஆம்பியர் சுற்று விதி, வலது பெருவிதல் விதி, கியூரி விதி, இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. காந்தப்புல கோடுகளோட பண்பு, லாரன்ஸ் விசை, கால்வனாமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றும் முறை, இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. பயோசாவர்ட் விதி இதெல்லாமே. ஸோ அதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க் இதில் ஒரு 7 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னோட்ட பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கோட்டுனால் ஒரு புள்ளியில் விளையும் காந்தப்புலத்திற்கான கோவை, இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது சரிங்களா. அந்த டேன்ஜென்ட் விதி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் 8 to 5 மார்க்ஸ் வந்துருக்கும். ஸோ 8மே படிச்சிருங்க. அதுக்கடுத்து வந்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். அடுத்தடுத்த வீடியோவில் மினிமம் கொஸ்டின், அதாவது டாப் 20 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின். என்னால் நிறைய படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் குவார்ட்டர்லி கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் படித்தாலுமே போதும். அதையுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இது யூனிட் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ஸோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. மீதி இருக்கக்கூடியது கியூ காரணி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, ஹென்ரி இது எல்லாமே. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ அது வந்து 3 மார்க்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ 7 கொஸ்டின் இருக்குது 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் சரிங்களா. இது வந்து இந்த தொடர் ஆர்எல்சி சுற்றுனுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் சரிங்களா. அதுக்கடுத்து யூனிட் 5. யூனிட் 5ல் 2 மார்க்கு 3 மார்க் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து 3 and 5 மார்க்ஸ் மேக்ஸ்வெல் சமன்பாடெல்லாம் எப்பயுமே கேட்குறது. ஸோ அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக யூனிட் 6. யூனிட் 6ஓட நம்ம குவார்ட்டர்லி போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து பேலன்ஸர் கொஸ்டின். யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 3 மார்க்கு 3 மார்க் இருக்குது, இதுக்கு அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க.
அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் அதையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.